Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளாஸ் 8 ரேஷனல் நம்பர்ஸில் ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரேஷனல் நம்பர்ஸ் ரிலேட்டடாக நம்ம நிறைய கான்செப்ட் பார்த்துட்டே வர்றோம். அதோட தொடர்ச்சியாக பார்க்கும்போது ரேஷனல் நம்பர்ஸில் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸுக்கான இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ரேஷனல் நம்பர்ஸுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்தோம். ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஹோல் நம்பர்ஸுக்குரிய க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் இன்டிஜர்ஸுக்குரிய க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் பார்த்தோம். ரேஷனல் நம்பர்ஸ்லேயே நம்ம ஹோல் நம்பரையும் இன்டிஜரையும் பார்க்குறோம்னா ரேஷனல் நம்பர்ஸ்க்கு தான் அந்த ஹோல் நம்பரும் இன்டிஜர்ஸும் வரும். ஸோ எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி இன்டிஜர் இஸ் ஆல்சோ ஏ ரேஷனல் நம்பர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக பார்க்கும்போது ஹோல் நம்பர்ஸுக்குரிய க்ளோசர் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சது, இன்டிஜர்ஸுக்குரிய க்ளோசர் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேஷனல் நம்பர்ஸுக்குரிய க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கெட்வின் டியூட்டரிங் அப்படிங்கிற சேனலில் தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த சேனலுக்குரிய லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதெல்லாம் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ்க்குரிய லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரேஷனல் நம்பரை எடுத்து ஆட் பண்ணால் என்ன நடக்கும், 2 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன நடக்கும், 2 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்கும், 2 ரேஷனல் நம்பர்ஸை எடுத்து டிவைட் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ரேஷனல் நம்பர்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். P/Q ஃபார்மில் இருக்கும். Q வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். P/Q வந்து லோயஸ்ட் ஃபார்மில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ரேஷனல் நம்பர். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு ரேஷனல் நம்பர் 2/3 ப்ளஸ் 3/2. இது ஒரு ரெண்டுமே ரேஷனல் நம்பர். இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் ஃபேக்டர் 1 இருக்கும். காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறோம் நம்ம. இப்போ இது ரெண்டையும் நான் என்ன செய்கிறேன், ஆட் பண்ணுறேன். 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 ரேஷனல் நம்பருக்கும் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டரோட எல்சிஎம் வந்து 3 2s are 6. அப்படி கிராஸ் பண்ணுங்க. 2 2s are 4, 3 3s are 9. ஸோ 13/6ங்கிறது தான் நமக்கு கிடைக்குது. அப்போ 2/3ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், 3/2ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். இந்த 2 ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணி நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டும் ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு சேம் டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டத்தில் வந்து 2 டைப் ஆஃப் நம்பர்ஸை எடுத்து அதை ஆட் பண்ணி அது கிடைக்கிற ரிசல்ட்டும் அதே டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டமாக இருந்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர், ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு ரேஷனல் நம்பர் தான் கிடைச்சிருக்கு. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் அப்ளிகபிள் ஃபார் அடிஷன். ஏன்னா ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம வந்து எல்லாத்துக்குமே செக் பண்ணணும். அடிஷனுக்கும் செக் பண்ணணும், சப்ட்ராக்ஷனுக்கும் செக் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனுக்கும் செக் பண்ணணும், டிவிஷனுக்கும் செக் பண்ணணும். ஸோ அப்போ அடிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகுது. என்ன ரீசன், இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர், ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறதுனால அடிஷன் சொல்கிறேன். ஆட் பண்ணி கிடைச்ச நம்பரும் ரேஷனல் நம்பர் தான். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடிஷனுக்கு அப்ளிகபிள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 2/3 மைனஸ் 3/2 ரெண்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் என்ன செய்கிறேன், சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணும்போது இப்போயும் எல்சிஎம் வந்து 3 2s are 6 தான். ஸோ 2 2s are 4 மைனஸ் 3 3s are 9. ஸோ இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க. 2 2s are 4, 3 3s are 9. ஸோ மைனஸ் 5/6. அப்போ சப்ட்ராக்ஷனுக்கும் ரேஷனல் நம்பருங்கிற கான்செப்ட் அப்ளிகபிள் தான். பாருங்கள், இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர், ரெண்டையும் நான் என்ன செய்கிறேன், சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிறது நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் தான். இது ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா நெகட்டிவ் சிம்பிள் வந்து நியூமரேட்டரில் தான் இருக்குது, டினாமினேட்டரில் தான் இருக்கக்கூடாது. ஸோ டினாமினேட்டரில் இருக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. ரேஷனல் நம்பரோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சரில் நியூமரேட்டரில் நெகட்டிவ் வரணும், நெகட்டிவ் இன்டிஜர் வரணும். அப்போ இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ சப்ட்ராக்ஷனும் க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளிகபிள் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். அதே 2/3 எடுத்துக்கோங்க, இன்ட்டு 3/2. ஸோ 2/3யும் 3/2யும் நான் என்ன செய்கிறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்,
2 3s are numerator இது ஒரு rational number, இது ஒரு rational number. 2 3s are 6. Denominator 3 2s are 6. ஸோ கட் பண்ணது நமக்கு 1 கிடைக்குது. 1 கிடைச்சோன்னே இதை ஹோல் நம்பர்னு சொல்லிடக்கூடாது. இதுவும் என்னது ஒரு ரேஷனல் நம்பர் தான். ரேஷனல் நம்பர் நம்ம ஒன்றை வந்து நம்ம 1/1ன்னு கூட எழுதலாம். ஒன்றை நம்ம 1/1ன்னு கூட எழுதலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 இஸ் அ ரேஷனல் நம்பர் தான். அது ஹோல் நம்பர்னு சொல்லலாம், இன்டிஜர்னு சொல்லலாம், ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர். அப்போ ரெண்டு ரேஷனல் நம்பரை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். இது ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் க்ளோசர் ப்ராப்பர்ட்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து ரெண்டு ரேஷனல் நம்பரை டிவைட் பண்ணுறேன். 2/3 டிவைடட் பை 3/2 இதை டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? 2/3 இந்த டிவைடை இன்டா மாற்றி இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் போட்டுக்கிறணும். ஸோ 2/3 இது மேலே வந்து என்னது எகைன் 2/3 3/2 3/2 ரெசிப்ரோக்கல், அதாவது ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர் நியூமரேட்டரில் போடணும், நியூமரேட்டரை டினாமினேட்டரில் போடணும். அப்போ நமக்கு 4/9 கிடைக்கும். ஸோ ரேஷனல் நம்பர் தான். ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர். இதை டிவைட் பண்ணி கிடைச்சது ரேஷனல் நம்பர். அதனால டிவிஷன் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. ஒரு கான்செப்ட் எடுத்து நம்ம ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலோ, ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்து சப்ராக்ட் பண்ணாலோ, ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலோ நமக்கு ரேஷனல் நம்பர் தான் கிடைச்சிருக்கு. பட் இது எல்லா டைப் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸுக்கும் பொருந்தும், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். பட் டிவிஷன் வந்து அப்படி பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2/3 இதை எடுத்துக்கோங்க, டிவைடட் பை 0 டிவைடட் பை 0. 2/3 நான் 0வையும் டிவைட் பண்ணுறேன். 0னா 0/1ன்னு அர்த்தம். 0னா 0/1ன்னு அர்த்தம். 0/1 இஸ் அ ரேஷனல் நம்பர் தான். இப்போ இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர். இதை டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? 2/3 இந்த டிவைடை இன்டாக்கி 1/0ன்னு போட்டுருவோம். இதோட ரெசிப்ரோக்கல் போட்டுருவோம். ஸோ 1/0னா என்னது? டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. Q நாட் ஈக்குவல் டு 0ன்னு நான் சொல்லியிருக்கேன். Q நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2 1s are 2, 3 into 0 0. டினாமினேட்டர் கண்டிப்பாக இங்கே 0 ஆயிடுச்சு. டினாமினேட்டருக்கு Q நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ டினாமினேட்டர் 0ன்னு வந்தனால இது கண்டிப்பாகவே இது நாட் டிஃபைன், இது ரேஷனல் நம்பர் கிடையாது, இது நாட் டிஃபைன் சொல்லுவோம். அப்போ ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்து டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்காததுனால டிவிஷன் வந்து நாட் அப்ளிகபிள் ஃபார் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்கே பார்த்து இங்கே வந்து சில சார் இங்கே தானே சார் வரணும்னா எல்லா டைப் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸுக்கும் அது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொருந்தணும். அப்படி பொருந்தினா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? கரெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து அண்டர் அடிஷன் அப்ளிகபிள், அண்டர் சப்ராக்ஷன் அப்ளிகபிள், அண்டர் மல்டிப்ளிகேஷன் அப்ளிகபிள், அண்டர் டிவிஷன் நாட் அப்ளிகபிள் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்ஸுக்கான க்ளோசர் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டே வரோம். ஓகேவா? அப்போ இது மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணி, சப்ராக்ட் பண்ணி, மல்டிப்ளை பண்ணி, டிவைட் பண்ணி அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு அன்றா வருதா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸை படிக்கும் போதே நமக்கு என்ன கிடைச்சிரும்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்குரிய நாலேஜும் நமக்கு கிடைச்சிரும். ரெண்டு ரேஷனல் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, ரெண்டு ரேஷனல் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, ரெண்டு ரேஷனல் நம்பரை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, ரெண்டு ரேஷனல் நம்பர் எப்படி டிவைட் பண்ணணுங்கிற ஐடியாஸ்லாம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிரும். அப்போ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ஸும் ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே இன்க்ளூட் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ closure property for rational number is applicable for addition, subtraction, multiplication, not applicable for division. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.